அம்மாச்சி, வாய மூடு முத்து. நான் என்ன தப்பு பண்ணுனேன்? ஆமாயா, நீ எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது அந்த பிள்ளைதான். உன்னைய கண்மூடித்தனமா நம்பிச்சு பாரு, அதுதான் பெரிய தப்பு. உன்னைய போய் கல்யாணம் பண்ணிச்சு பாரு, அது ரெண்டாவது தப்பு. இந்த வீட்டுக்கு மருமகளை வாதிச்சு பாரு, அதுதான் பெரிய தப்பு. கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அந்த பிள்ளை மனசு எவ்வளவு நொறுங்கி போய் நிற்குது தெரியுமா? உனக்கு என்ன, ஜாலியா பணத்தை எடுத்துட்டு ஊர் சுத்த கிளம்பிட்ட. அம்மாச்சி, நான் வேலை விஷயமா தான் போனேன். ஆமா ராசா, நீங்க வேலை விஷயமா தான் போனீங்க. ஆனா வீட்டுல இருந்த துட்டு எடுத்துட்டு போயிட்டீல. வெறும் காகிதம். அந்த காகிதத்துக்கு இருக்கிற மதிப்பு இந்த வீட்டுல மனுஷங்களுக்கு இல்லை. பாத்தியாட்டி, எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் அந்த பிள்ளை துட்டை எடுத்திருக்காதுன்னு. என்னெல்லாம் பேச்சு பேசுனா. இப்ப பாரு, உன் வளர்ப்பு உன் மகன் தான் எடுத்திருக்கான். இதுக்கு என்ன செய்ய போற? அம்மாச்சி, அத்தை எதுவும் சொல்லாதீங்க. ஆமா, அத்தை எதுவும் சொல்லாதீங்க, ஆட்டுக்குட்டி எதுவும் சொல்லாதீங்கன்ட்டு நீ வாய மூடு. இப்படியே இருந்தனா உன் தலையில தான் எல்லாரும் மிளகா அரைப்பாவோ. ஏல, அந்த துட்டை எடுத்துட்டு போய் என்ன செஞ்சா? அம்மாச்சி, இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் காட்டு. துட்டை எடுத்துட்டு போய் என்னெல்லாம் செஞ்சா? அம்மாச்சி, கம்பெனியில மேனேஜர் போஸ்டிங்க்கு 30,000 ரூபாய் கட்டணும். அதுக்கு தான் கட்டியிருக்கேன். அடேங்கப்பா, சபாஸ். 3 வருஷம் 4 வருஷம் பணம் கட்டி படிக்க வச்சதும் பத்தாதுன்னு இப்ப லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வர சேரணுமோ? படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னா வர வேண்டியதானே. அது எதுக்கு இப்படி லஞ்சம் கொடுத்து வேலை செய்யணும்? அம்மாச்சி, லஞ்சம்லாம் இல்ல. இது அந்த போஸ்டிங்க்கு 30,000 ரூபாய் கட்டணும், அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான். என்ன பார்த்துட்டே இருக்கா? உன் அவன் லட்சணத்தை பார்த்தல்ல. 30,000 ரூபாய் கட்டி வேலை வாங்கிட்டு வந்திருக்கான். வேலை இல்லைன்னா இந்த உலகத்துல வேலையே இல்லை, பெரிய வேலை. சீனி இப்படி இருப்புன்னு எதிர்பார்க்கல. நான் கூட அண்ணியே கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா? எனக்கே என்ன நினைச்ச வெக்கமா இருக்கு. என்னமா அவைய மூஞ்சில நான் எப்படிலாம் முழிப்பேன்? நானும் அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுட்டேன். நானாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அம்மா, போதும் சாமி, போதும். உன்னையால நான் பட்ட வேதனையும் போதும், அடுத்த வீட்டை இப்போ வாங்கின கெட்ட பேரும் போதும். அந்த பிள்ளை மூஞ்ச பாருல, எப்படி கூனி குறுகி போய் நிற்குன்னு. என்ன ஏதுன்னு தெரியாம நானும் அந்த பிள்ளையை திட்டி. சரி, என்னைய நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். அம்மா, அப்படி கூப்பிடாத. இல்ல, எல்லாரும் வீட்டுல தானே இருக்கோம். எங்க போறோம், என்ன விஷயம்னு 4 பேர்கிட்ட கலந்து பேசிட்டு போக வேண்டியதானே. உன் பாட்டுக்கு வீட்டுல இருக்க துட்டு எடுத்துட்டு போயிருக்கா. எங்க கிட்ட சொல்லாட்டாம்ல, உன்னைய நம்பி அந்த பிள்ளை வந்திருக்கலாம். அந்த பிள்ளை கிட்டே சொல்லிருக்கணும்ல. அப்படி என்ன அவசரம்? தலை போற அவசரமா கிளம்பி போயிருக்கா பணத்தை எடுத்துட்டு. உன்னையால ஏற்பட்ட பிரச்சனையால இந்த வீட்டுல 2 நாளா தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. இனி ஒரு மூஞ்சி கொடுத்து நான் அந்த பிள்ளைகிட்ட பேச முடியுமாலே? மருமவளன்னு ஆசையா கூப்பிட முடியுமாலே? சரி, நான் ஒரு கிறுக்கி. நானாவது பொறுமையா இருந்திருக்கணும். எங்க அம்மா சொன்ன மாதிரி சரிதான். வெறும் காகிதம். அதுக்கு இருக்க மரியாதை மனுஷனுக்கு இல்லாம போயிடுச்சு. இப்பெல்லாம் பணம் தான் பத்தும் செய்யுது. அதே மாதிரிதான் நானும் நடந்துக்கிட்டேன். பணத்தை பார்த்தேன்னு தவிர அந்த பிள்ளை மனசை பார்க்கல. சரி, என்னையதான் செருப்பால் அடிக்கணும். அள்ளிமா, ஏமாமா இப்படி பண்ணீங்க? அன்னைக்கு நான் சொல்ல வந்ததை காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனை வந்திருக்காது மாமா. அன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அத்தையோட சம்பள பணமோ போனஸ் பணமோ என்கிட்ட தான் இருக்கு, என்னையே தான் வரவு செலவு கணக்கு பார்க்க வச்சிருக்காவன்னு சொல்றதுக்கு வந்தேன். ஆனால் நான் சொல்ல வந்ததை நீங்கள் காது கொடுத்தே கேட்கல. உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டியே. கடைசியில் அத்தை பணம் என்கிட்ட இருந்தது உங்களுக்கு தெரியாமையே போச்சு மாமா. அதை நீங்கள் என் பணம் நினச்சி எடுத்துட்டு போயிட்டியே. இப்போ பாருங்க மாமா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்குன்னு. தப்பு தான் அள்ளி. நீ சொல்ல வந்ததை நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும். என்னையும் மன்னிச்சிருமா. ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? எந்திரிங்க. இல்லம்மா, நீ என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன். ஐயோ, நான் யாரு மாமா உங்க மேல கோவப்படுறதுக்கு? நான் உங்களை மன்னிச்சிட்டேன் மாமா. எந்திரிங்க மாமா. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா அள்ளி? இல்ல மாமா. அம்மா ரொம்ப பேசிட்டாங்களா? பரவாயில்ல மாமா, நம்ம அத்தை தானே. நான் ஊருக்கு இருக்கேன். உன்கிட்ட ஃபோன் போட்டாவது சொல்லியிருக்கணும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மாமா. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அத்தை கிட்ட அவங்க ஃப்ரெண்டு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாங்களா மாமா. அத்தையும் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து கேட்டதும் பணம் இல்லையா, பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அத்தை கோவப்பட்டாங்க. அவங்க கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்குதானே மாமா. நம்ம ஒருத்தைகளுக்கு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றலன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால தானே அத்தை கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அள்ளிமா? அப்புறம் அம்மாச்சி தான் மாமா மீனாட்சி பாட்டிக்கிட்ட அவசரமா 30,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தவ. அதை திரும்ப அத்தை கிட்ட உங்க பணம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி கொடுத்து இப்போ அவிய வாக்கு கொடுத்த இடத்துல அவிய மரியாதையை காப்பாத்திக்கிட்டாவோ மாமா. இப்போ மீனாட்சி பாட்டிக்கிட்ட மட்டும் நமக்கு 30,000 ரூபாய் கடன் இருக்கு.
நான் பார்த்துக்கிடுறேன் அள்ளி. அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. அடுத்த மாசமே சம்பளம் வாங்கினதும் அந்த கடனை நான் அடைச்சிடுறேன். சரிங்க மாமா. சாப்பிட்டீங்களா? ஐயோ மாமா, எதுக்கு அழுகுறீங்க? இல்லம்மா, என்னையால உனக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா நீ அந்த கஷ்டத்தெல்லாம் வெளியே காட்டாம என்னைய எவ்வளவு அன்பா பார்த்துக்கிடுத. ஐயோ மாமா, தயவு செஞ்சு நம்ம இப்படிலாம் அழாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. வாங்க, பசியோட இருப்பீங்க, சாப்பாடு போட்டு தரேன். ஏ அம்மா. ஐயோ ஸ்மெயிலியக்கா, என்னக்கா திடீர்னு பூமியெல்லாம் ஆடுது? ஏட்டி உன் கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு பாரு. பூமி ஆடலட்டி, நம்ம மல்லிக்குட்டி தான் குதிச்சு குதிச்சு வெட்டிட்டு இருக்கா. அதான் இந்த குலுங்குதா? ஏட்டி ஏட்டி ஏன் மல்லிக்குட்டி? ஐயே ஏக்க, உங்களை அங்கதானே இருக்க சொன்னேன். ஏட்டி என்னட்டி பண்ணிட்டு இருக்க? குதிச்சு குதிச்சு வெட்டிட்டு இருக்கா? 3 சட்டி உயரத்துக்கு இருந்தா எப்படி எட்டும்? அதான் குதிச்சு வெட்டு அவ்வளோ இருக்கும். ஏட்டி என்ன சொல்லுதா? 3 சட்டியா? இல்லக்கா, 3 சட்டின்னா உங்களுக்கு அடிச்சு முள்ளு செடின்னு சொன்னேக்கா. அதானே பார்த்தேன். இக்க பாத்தியலா, இவ்வளவு வரவு சேர்ந்துச்சு. 3 கட்டா கட்டிடுறட்டாக்கா. ஏட்டி அவ்வளவும் வீட்டுக்கு தானே? ஆமாக்கா, வீட்டுக்கு தான். போனக்கா வந்து நேராயிட்டு பத்தியலா, அந்த பிள்ளை ஒத்தையில இருக்கு. ஒரு வயிறு வலி வந்தாலும் தெரியாது. போன வரை எடுத்துட்டு வரல. அடேங்கப்பா, ஏக்க அதுக்குள்ள இவ்வளவு வரவு சேர்த்துட்டியலாக்கம். ஏட்டி இவ்வளவு நீங்களே எப்போ வந்தியே? ஏட்டி நீ எங்களை உட்கார வச்சுட்டு போனலட்டி, பின்னாடியே வந்துட்டாளுவோ. அது சரி, வெயிலுக்குள்ளே ஆண்டி அங்கிட்ட இங்கிட்ட அடைஞ்சிட்டு அடைக்கியோ. நான் தான் காகிதம்னா நீங்களாம் எதுக்கு கைதிய? எல்லாம் ஒரு காரணமா தான். காரணமா? என்னட்டி காரணம்? ஏக்க இந்த கோணர் கடை இருக்குல்ல, அங்கே காஞ்ச வரவுலாம் போட்டால் பணியாரம் தரவலாம். அதனால ஆளுக்கு ஒரு கட்டு கட்டிட்டு போகலான்னு வந்தோம். என்னட்டி வந்தோன்ட்டுன்னு சொல்லிட்டு அடக்க? காஞ்ச வரவா? நான் அவ்வளோத்தையும் பறக்கிட்டேனே. பரவாயில்லக்க, ஆளுக்கு ஒரு கட்டு தந்தியன்னா போதும். ஒரு கட்டுக்கு எப்படி 25 பணியாரம் கிடைக்கும். ஆளுக்கு ஒரு கட்டா? ஆமாக்க, எங்கள் 4 பேருக்கும் ஒவ்வொரு கட்டு தந்தியன்னா நாங்கள் கொண்டு போய் பணியாரம் வாங்கிட்டு வந்துடுவோம் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்து கொண்டு வீட்டில் போடுதோம். என்ன ஸ்மெயிலியக்கா, நீங்களே இதில் கூட்டா? ஏட்டி கூட்டம் இல்லை பூட்டம் இல்லட்டி, நான் ஓம் பக்கம்தான். இப்போ மல்லிக்குட்டி அடிக்க அடியில் அவ்வளோருக்கும் உடம்பு கொழுக்கட்டை மாதிரி வீங்க போகுது. இப்போ கொழுக்கட்டை திங்கல்வலை பணியாரம் திங்கல்வலான்னு பார்ப்போம். இக்கு என்ன திடுத்துப்புன்னு அங்கே தாவிட்டியே? இந்த பக்கம் தான் டீ சேப்டி. அதான் என்னக்கா சொல்லுதியே, உங்களுக்கு டீலு ஓகேவா? 25 பணியாரத்தில் ஆளுக்கு 5 தாரோம். உங்களுக்கும் ஒரு 25 பணியாரம் சேர்ந்துக்கிடும்ல? எப்படி எப்படி? நான் பறக்க வச்ச வரவெல்லாம் கொண்டு போய் நோகாம கட்டி கோணர் கடையில் போட்டு பணியாரம் வாங்கிட்டு வருவிய. அதுவும் இனிப்பு பணியாரம், அப்படிதானே? பரவாயில்லையக்கா, கரெக்டாக சொல்லுதியலே. ஏட்டி கையில் என்ன இருக்குன்னு பார்த்தாலும் நல்ல வீச்சரவா இருக்கு. வச்சு வெளுத்து விட வெளுத்து. ஆமாம், நானே இந்த வெட்டாவைக்குள்ள கடந்து மாசமா இருக்க பிள்ளைக்கு சுடுதண்ணி வைக்கணுமேட்டு அவ்வளவு வரவையும் பறக்கிட்டு கிடக்கேன். உள்ள நோவாம வந்து பணியாரம் தும்பாள்வலாம். ஏக்க நாங்கள் ஒன்றும் சும்மா கேட்கலையே, உங்களுக்கு ஒரு 5 பணியாரம் தரேன்னு தானே சொல்லுதோம். ஏட்டி ரங்கா போயிரு. ஆமா சொல்லிட்டேன். இக்க என்ன பார்த்துட்டு இருக்கிய? கேட்டுங்க, வீட்டுக்கு போவோம். பணியாரம் வாங்கிட்டோம்லாம். பணியாரம் அங்கே பிள்ளை ஒத்தையில இருக்கு. ஒரு வயிறு வலி வந்தாலும் தெரியாது. சரி டீ, கோவப்படாத இரு, இந்த கெட்டுதேன். ஏட்டி இழுவேன், என்னட்டி இப்படி ஆகி போச்சு? எக்க நம்ம போய் புடுங்குவோம். இது என்ன அவிய காடா? பொது காடு தானே, கவர்மெண்ட் காடு. வரவு எல்லாருக்கும் சொந்தம். ஆமாண்ணே. எக்க நிறுத்துங்க. இடியா எக்க, இது ஒன்றும் உங்க காடு இல்லை, பொது காடு, கவர்மெண்ட் காடு. ஆமா, அதனால வரவு எங்களுக்கும் சொந்தம் தான். ஏட்டி என்ன சொல்லுதா? ஆமாக்கா, ஒழுங்கு மரியாதையே எங்களுக்கும் வரவு தந்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏ ராசத்தியக்கா, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அது அவிய பிறக்குன்னு வரவு, அது எதுக்கு உங்களுக்கு தரணும்? சரி ரைட்டு, இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ஏட்டி நெட்டூஸ், நீ அமைதியாரு. அவ என்ன கேட்கணுமோ கேட்கட்டு. பாத்தியா, அவியலே புரிஞ்சுக்கிட்டு தாரேன்னுட்டாவோ. ஏட்டி தாரேன்னு எங்க சொன்னாவ? தருவாவட்டி, நீ கேளுட்டி. அதாக்க கவர்மெண்ட் கார்டு தானே, எங்களுக்கும் பாதி வரவு தாங்க. அது எப்படி? நாங்கள் வெள்ளனையே வந்து இந்த வேலைவெல்லாம் ஒன்றொன்னா பறக்கி ஒரு இடத்துல சேர்த்து இந்த வெட்டா வெயிலுக்குள்ளே உட்காந்து கட்டி அதை வீடு கொண்டு சேர்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன பாடாக இருக்கும். நீங்கள் நோவாமல் வந்து எங்களுக்கு பாதி தாங்கன்னு கேட்கிய என்னட்டி? எக்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கோணர் கடையில் பணியாரம் வாங்கணும். தருவியெல்லாம் தர மாட்டியலா? ஏட்டி நான் கூட ஒன்று என் தம்பி பீஸ்ல நினச்சேன். தைரியமான ஆளாலாம் இருக்கா? இதுலலாம் எனக்கு தைரியம்க்கா, நல்ல தைரியம் உண்டு. சொல்லுங்கக்க, தாரியெல்லாம் தரலையா? தாரேன். அப்படி வாங்க வலிக்கு. கொஞ்சமாக வேணுமா நிறைய வேணுமா? எதுவாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம்க்கா, உங்கள் மனசு போல தாங்க. அவ்வளவுதானே? மனசு போல தானே? இந்தாங்க.